நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கார்த்திக் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ரோப்ளெக்ஸில் இருக்க ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரைடு மாதிரி கேஸ். அதுதான் கேஸ் இந்த கேமு. பார்த்தீங்கன்னா சில பேர் ட்ரோல் கூட பண்ணலாம் கேஸ். நம்ம இடத்துல உட்காந்து நம்ம ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம இடத்துல உட்காந்து பார்த்துக்கணும். ஏய் எவன்டா அவன் ஸ்டாப் பண்ணுறது கேஸ். நம்மளோட டார்கெட் அங்கே போகிறது தான். ஏய் போடா கேஸ். பாருங்க இந்த பேக்கன்ஸு கேஸ். ஆனால் பேக்கன்ஸ் ஒரு நன்றி சொல்லணும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கேம் யாரால் தெரிஞ்சுன்னா நம்ம பேக்கன்ஸ் பையனுங்களால தான். ஸோ அதுக்கு ஒரு நன்றி பேக்கன்ஸ். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காட்டு இருக்கிற சைடு தான் பிடிக்கும், எனக்கு எப்போயுமே பிடிக்கும். ஏய் யாருன்னு உட்காராம பார்த்துக்கோங்க கேஸ். இந்த கேமில் டேய் சொருவாதீங்கடா மென்டல்ஸ். டாய் இருங்கடா. டேய் சொருவாதீங்கடா. டேய் கொஞ்சம் இருங்கடா. நம்ம ஸ்பீடு இப்படி அதிகலாம், இப்படி நம்ம கம்மி கூட பண்ணலாம். ஏன்னா நம்மளால ட்ரோல் கூட பண்ண முடியும். நிறைய பேர் அவங்க வண்டியில் உட்காந்து பாருங்க பக்கத்தில் உட்காந்து ஃப்ரெண்டால் கூட ஸ்டார்ட் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும், ஸ்பீடை கூட ஏற்றி விட முடியும் அவனுங்க. பார்த்தீங்களா இருங்க ஃபுல் ஸ்பீடில் இதை போகிறேன். எஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ட்ராக்லாம் எனக்கு இன்விசிபிள் ட்ராக்கு. சர்ரா பேக்கன்ஸு உங்களால் தெரிவிச்சதே எதுவுமே சொல்ல விரும்பலை. ஆனால் சில பேக்கன்ஸ்னால் வந்துடுமா வண்டி ஸ்டார்ட்டே பண்ண மாட்டானுங்க. என்னது இது வண்டி போக மாட்டேங்குது அப்படின்னு வானுங்க. அதை பார்த்தீங்கன்னா போகாது. ஸ்டார்ட் பண்ணோடனே தான் ஸ்பீட் எடுக்கும். இது தெரியாத பேக்கன்ஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருங்க. எனக்கு வெறுப்பாவது கேஸ். இந்த கேமில் இருக்க பிரச்சனையே நெட்டு லைட்டாக இழுக்குது கேஸ். இந்த ரோப்ளெக்ஸ் நிறைய இழுக்குது. ஏறா பேக்கன்ஸ் பேக் பண்ண போகிறேங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பினே இருங்க. எவனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா ஏறினானுங்கன்னா உங்களுக்கு ட்ரோல் பண்ணி விட்ருவானுங்க. டே போய் தொலைங்கடா. போடா நீ போடா நான் போகிறேன்டா. ஏஸ் இந்த மாதிரி லைட்டாக ஏற்றுற இடத்துல நீங்கள் 60, 65, 70 ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் நல்லா ஸ்பீடுக்கு ஸ்பீட் ஃப்ளாஷ் ரன் சொல்லி 180 ஸ்பீடில் எடுத்திங்கன்னா டம்மானு போய் சொருவீங்க கீழே. ஆமாங்க சார். இந்த கேமில் ரேரான ட்ரெயினாக வந்து கோல்டன் ஒரு ஃபுல் எப்படி சொல்கிறது பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி இருக்குங்க கைஸ். கோல்டன் ட்ரெயின் மாஸாக இருக்கும். அந்த ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடாக போகும். அந்த ட்ரெயின் எனக்கு ஒரு வாட்டி கூட கச்சதே இல்லை. ஆனால் கிடைக்கிற சில பேக்கன்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா, அதோட வேல்யூ புரியாமல் எடுத்துகிட்டு போய் சொருவிடானுங்க. சொருவிட்டோன்னே எனக்கு மனசு கஷ்டமாயிடும் கைஸ். டே இவ்வளோ ரேர் தெரியுமா அந்த ட்ரெயின் அப்படின்னு ஆகிடும் கைஸ். நம்ம இதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிப்போம். அந்த இன்விசிபிள் ட்ராக்கில் நாங்கள் வந்தாங்க பார்த்தீங்களா. சில பேர் கவனிச்சிப்பீங்க. நான் பேசுறதுனால தான் நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. பேக்கன் என்னடா இது டைப் பண்ணுறான்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ நேரமாக டைப் பண்ணுவேன். அது என்னடா டைப் பண்ணுற பரவாயில்ல ஹிந்தியில் பச்சா அப்படின்னு ஏதோ தமிழால் போடுறான் போல். அதுக்கிட்ட டைம் ஆகுது. நம்ம ஸ்பீடாக போவோம். ஏற்றிட்டானா போதும். அவன் ஏற்றிட்டானா நம்ம கீழே பொதுக்குன்னு உள்ள வேண்டியதுதான். பேக்கன் விட்டுறா ப்ளீஸ்ரா. கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்டா. திரும்பிலாம் கீழே போயிட்டு மேலெலாம் சின்ன கிஷன் நம்மளுக்கு மேலே ஏய் சில பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நிறுத்திடுவானுங்க வண்டியை. நம்ம போய்ட்டு சொருனோடனே அவனும் கீழே வந்துடுவோம், நம்மளும் கீழே வந்துடுவோம். அந்த மாதிரிலாம் சில பேர் ட்ரோல் பண்ணுறவனுங்க இருப்பானுங்க. ஓஹோ பின்னாடி வேறு ஒருத்தன் பிசாசு மாதிரி தொத்தின்னு வந்துனுங்கிறாங்க கைஸ். விட்டுறா பிசாசே. கைஸ் பார்த்தீங்களா கைஸ் முன்னாடி நம்ம கீழே பாட்டு வந்தோம். அங்கே இருக்கான் பார்த்தீங்களா. போடா எல்லாம் தேவையில்லடா. பார்த்தீங்கன்னா காலை கூட நம்மளால் தொட முடியல ப்ரோ. பக்கத்தில் டிஜி வந்து ஸ்பீடு ஏற்று நான் போடுறேன் கைஸ். நான் கொஞ்சம் ஸ்லோவாக போயினுக்கிறேன் அந்த இடத்துல. ஸ்பீடு ஏற்று ப்ரோ ஏற்றுன்றாரு. நானும் ஒரு பேச்சு ஏற்றுனா டமாலி இப்போ கீழே போய் சொல்லுவேன். அவர் சிரிக்கிறா. எனக்கு கடுப்பாக கைஸ். பாதி தூரம் வந்துட்டேன் கைஸ். கிட்டத்தட்ட நம்ம முடிக்க போகிறோம் கைஸ். ஆஹா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூச்சு கிளாரஸ் தான் நம்ம போட போகிறோம். ஸோ அடுத்து கேம் என்ன வேணும் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நான் பக்காவாக போடுறேன். யாருமே சொல்ல மாட்டேங்க நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன் கைஸ். போயா போகிறேன். வெப்பத்துறானுங்க பேக்கன்ஸ். அப்புறம் லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் தானே ஒரே அப்படியே அழுத்தி விடுங்க. பேக்கனை இச்சிடக்கூடாது கைஸ். இச்சா அவங்களும் கீழே வந்துடுவான், நம்மளும் வேஸ்ட்டாக போயிடும் கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் கைஸ். இல்லை தப்பா சொல்லிட்டேன், நிறைய தூரம் போகணும். ஐயோ வேறு பின்னாடி வேறு ஒரு பிசாசு தோர்த்துது. முன்னாடி இன்னொரு பிசாத்து போயிடுக்குது. நடுவில் நான் சிக்கி சினாப்பினா ஆகிறேன். பக்கத்தில் டிஜே உட்காந்து சிரிச்சுனுக்கிறாரு. ஐயோ பிசாசு கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. முன்னாடி இருக்க பிசாசு தான் நம்ம கிட்ட போயின்னுக்கிறோம்.
ஐயோ 90 ஸ்பீட் எடுப்போமா? எடுக்கலாமா வேணாமா? ப்ரோ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா ப்ரோ? டிஜி ப்ரோ வெறுப்பேத்தாத. ஏற்று வெறுப்பேத்துறல கைஸ். கிட்டத்தட்ட கைஸ் மேலே போகிறோம் கைஸ். கைஸ் இவங்க காலை தொட்டோம் நம்ம. என்னடா இது வஞ்சு நெஞ்சு போயினுக்குது. வாந்தி வரப்போதுடா என் கேரக்டருக்கு. ஐயோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேகன்ஸெல்லாம் வெறுப்பாவீங்க. சில டைம் நல்லா கேமை நான் பிடிச்ச போய்டும். யார் ப்ரோ? ராஜ் 292921. சூப்பர். கைஸ் கிட்டத்தட்ட பக் ஆயிடுச்சு கைஸ். ஆனால் நான் பயந்துட்டேன். ஐயோ இவ்வளோ எடுத்துட்டு நம்ம கீழே போயிடுவோமே, டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகாதே அப்படின்னு பயந்துட்டேன். ஏதோ ஒன்று அது பக் ஆயிடுச்சு, அதில் தான். ஓகே ஸ்பீடாக போகலாம் இல்லை தேவையில்லை. 85 நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம் கைஸ். இதை நம்ம எங்கே அது பிசாஸ் எங்க கைஸ் கீழே உண்டாங்க கைஸ். நம்மளுக்கு இந்த முன்னாடி பிசாஸ் தான் போக மாட்டேங்குது. என்ன கைஸ் ரெயின்போ கலர் இருக்குது. ஓ உங்களோட இது சில டைம் இன்னும் நம்மளுக்கு அது ப்ரைஸ் கூட கிடைக்கலாம். கில்லால் கைஸ் எனக்கு மட்டும் ரோபக்ஸ் வந்து நான் எல்லா கூட பண்ணிருவேன். ஓகே சீக்கிரம் போடா. ஃபாலோ பண்ணாலும் திரும்பி வந்துன்றாக்க போகிறேன். எனக்கு டெட்பூல் மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட் செகண்ட் 1000 பேர் ஸ்பான் ஆகணுங்களா? எப்படி இருக்கா நம்மளுக்கு? டேய் கைஸ் இந்த பேக்கன்ஸ் கைஸ் எல்லாத்துக்கான பேக்கன்ஸ். பேக்கன்ஸு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு தெரியுமாடா அழுத்தி பிடிச்சின்னு. இந்த பேக்கன்ஸ் தான் கைஸ். சில பேர் லெஜெண்டரி பிளேயர்ஸ் இந்த கேம் ஆடுவானுங்க. பேக்கன்ஸோட லெஜெண்ட் கைஸ். இங்கேருந்து நம்ம இந்த இடத்துல நீங்கள் 180 ஏற்றிங்கன்னா அந்த இடத்துல இப்போ சொல்லியிருப்போங்க. அதனால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு 40 ஸ்பீடில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த இடத்துல போக போக அப்படியே 45. ஏற்றுனாத சரியா? ஓகே ஏற்றுறேன், உனக்காக ஏற்றுறேன். ஓகே ப்ரோ கைஸ். ஓகேவான்னு கேட்ட உடனே டபுள்னு அழுத்தி விட்டார் கைஸ். அதான் கைஸ் இன்வெஸ்டிபிள் ட்ராக். நீங்கள் கேம் ஆறீங்கன்னா இன்வெஸ்டிபிள் ட்ராக் தெரியாமல் நீங்கள் வந்து நீ என்னடா ட்ராக் இல்லை திரும்பி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி கீழே குச்சிடாதீங்க. அந்த பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிபிள் ட்ராக் பேச சொல்லிக்கிறேன். யோ கைஸ் இவர் தான் கைஸ் நம்மளும் ட்ராவல் பண்ணுறேன் ஸ்டாப் பண்ணிட்டு. யோ இருப்பத்தாதையா கஷ்டப்பட்டு போயினுக்கிறையா. உனக்காக 90 தானே எத்தனை? ஓகேவா போதுமா? அடிச்சிருவேன். இன்னும் வேணும்னு கேட்டுனுக்கிறாரு. விட்டா நான் 200 போய் வச்சிருக்கேன் கைஸ். இல்லை அன்லிமிட்டட் ஸ்பீடு. நீங்கள் எவ்வளோ வேணும் ஸ்பீட் இப்போ ஏற்றிக்கலாம். ஸ்பீட் குறைக்கு வந்து 0 வரைக்கும் தான் கைஸ். ஆனால் அந்த பேக்கன் பண்ணது கைஸ் கண்ணிலே நிற்குது கைஸ். பேக்கன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போயிட்டோம் கைஸ். கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தா வின் ஆகிருப்போம் பாருங்க கைஸ். எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீட்டெல்லாம் போடுறேன். கொஞ்சம் ஒரு ஷேரு லைக்கு எப்படிலாம் பண்ணி விட்ருங்க. என்ன போது காசா பணமா? யோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பீடாக போவோம். ஓகே பேக்கன்ஸ் சொன்னால் பின்னாடி வரணும். பீக்கன்ஸ் பேக்கில் வரீங்களாடா? பீக்கன்ஸ் முன்னாடி போகிறீங்களா கைஸ்? இந்த வாட்டி நம்ம எந்த பிசஸ் நம்மளை தோரத்தில் கைஸ். எஸ் நம்ம ஃப்ரீடமாக போகலாம். ஆனால் கொஞ்சம் முன்னாடி போகும்போது சில பிசாஸ்லாம் ஸ்பான் ஆகும். அதுக்கிட்ட மட்டும் நம்ம பார்த்து இருந்துக்கணும். அவனை என்ன பண்ணுவானுங்க ட்ரெயினை போட்டுருவானுங்க. ட்ரெயின் வந்து சிக்கிக்கும். ஐயையோ இப்போ என்ன பண்ணுறது? பின்னாடி வரணும்னா தள்ளி விட வேண்டும் அப்படி நிறுத்தி வச்சுருவானுங்க. குச்சி அந்த ட்ரெயினே உடஞ்சி போயிடும். ஆனால் அப்படி பண்ண மாட்டானுங்களே பேக்கன்ஸு. பின்னாடி வரணும் அப்படியே நின்று இருப்பானுங்க. நம்ம பார்க்காம அப்படியே பேசினே வந்து நம்ம டமாலி கீழே விடுவோம். ட்ரெயினும் ஒஞ்சிரும் நம்மளும் ஒஞ்சிருவோம். அதான் கேஸ் கடுப்பது கேஸ் காலை கடுத்துல கேஸ். போன வாட்டி அவன் தொடக்கிட்ட வந்தோம் பாதி உப்பி போயிருக்கல அந்த இடத்துக்கு வரைக்கும் வந்தோம் கேஸ். ஓகே கூல் டவுன் சீக்கிரம் போகலாம் கேஸ். நம்ம அங்கே போயிடணும் கேஸ். நஞ்சிடும் கேஸ். சொன்ன பிசாஸ் ஸ்பான் ஆகணும். பிசாஸ் அங்கே ஸ்பான் ஆயிடுச்சு பாருங்க. 2 பிசாஸ் போயிருந்துக்கிட்டு பாருங்க. யோ சிரிக்காதையா. பிசாஸ் 2 பிசாஸ் போயிருக்குது. ஓகே ஸ்பீடாக போ. ஸ்பீடாக போயிடுது கேஸ். பிசாஸ் கேஸ் கிட்டத்தட்ட அந்த பிசாஸை தொட போகிறேன் கேஸ். ஓகே பிசாஸ் தொட்டானா தொல்லானா நம்ம கொஞ்சமாக அவனுங்க போகிறானுங்களா நம்ம அவனுங்க மாதிரி கூட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி போயிடலாம். ஸ்டாப் பண்ணி கொஞ்சமாக சில டைம் நீங்கள் ஸ்டாப் பண்ணோடனே சொல்கிறேன்னு பேக் எப்படியே அது பாட்டில் போயிடுவோம். பேக் அப்படியே தள்ளி விட்றோம் நம்மளை. அது பாட்டு போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட பின்னாடி தள்ளி விட்றோம். அதுதான் கடுப்பு கொஞ்சம். இந்த மாதிரி வளைஞ்சி நல்ல இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பாதையில் போய் ஸ்டாப் பண்ணுங்கள். வளைஞ்சி இருக்க பாதையில் தயவுசெய்து ஸ்டாப் பண்ணாதீங்க. இதில் ஒரு ஹிண்ட்ஸ். ஓகே கேஸ் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாது கேஸ். வாமிட் எடுக்கிற இடம்னு இதுக்கு பேர் வச்சிடலாம். வாமிட் எடுக்கிற இடம். ஓகே கேஸ் இது டைஜஸ்டிவ் சிஸ்டம் மாதிரி இருக்குது கேஸ்.
ஓஹோ எங்கே இருக்கானுங்க பிசா சுதோ கேஸ் கேஸ் ஸ்டாப் 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 யோ 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 கேஸ் எப்படியும் நுழைஞ்சு போயிட்டோம் கேஸ் சூப்பர் சூப்பர் கேஸ் நான் கூட போயிட்டேன் இந்த வாட்டியும் போடா பின்ன ஆயிடுச்சு எனக்கு சீக்கிரம் போடா ம் பேக்கன் நோ பேக்கன் ப்ளீஸ் பேக்கன் போ பேக்கன் ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப்பு 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 போச்சு கேஸ் எல்லாம் போச்சு எல்லாம் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது ஏற்றுனாலும் ஒரு பிரச்சனை இல்லை கேஸ் பேக்கன்னு சொன்னாலும் சுத்தமாக முடியல கேஸ் அழு வருது கஷ்டப்பட்டு போடா போற போ இப்போ போ சரி ஸ்டார்ட் ஆயிட்டோடா பக்கத்துல வந்து உட்காரன்றா ட்ரோலர்ஸ் அவனுங்க டே போக மாட்டேங்குது கைஸ் போக மாட்டேங்குது டேய் வேக்கன்ஸ் தலையணுங்களா கைஸ் கோல்டன் ட்ரெயின் கைஸ் டேய் போங்கடா டே நீங்களா தேவையில்லடா ஸ்டார்ட் பண்ண முடியல கைஸ் சத்தியமாக முடியல நான் டி ஏத்துறா ஸ்டார்ட் கைஸ் ஐயோ இருங்க கைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது ஒன்றும் இல்லை பக்கு கைஸ் அதான் நான் ரீஜாயின் ஆகிட்டேன் என்னடா இது ஸ்டூடியோ கேம்ஸ் கார்ட் நம்மளுக்கு ஏதோ ஒரு ரிவார்டு தந்துருக்கானே பேர் பத்திர சரி இதில் போமா இந்த ஸ்டாப் ஆடு இந்த பேக்கன் பண்ணுற அலப்பறையில் என்னால் தாங்க முடியல பேக்கனே ஸ்டாப் பண்ணி விட்றா கேஸ் இந்த மாதிரி போடா போய் தோடா ஒட்டாச்சு கேஸில் ஈஸியாகுது விருப்பத்துறானுங்க அந்த ட்ரெயினை முன்னாடி விட்டு அந்த ட்ரெயின் நான் விட்டது தான் டேய் எதுக்குடா பேக்ல வரீங்க இப்ப गाइस இவங்க ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி வரியா போன வாட்டி உன்னை அவுட் பண்ணல அதே மாதிரி பண்றேன் இரு அப்படின்னு நம்மள பின்னாடி பேக்ல வர வைக்கிறானுங்க गाइस என்னடா இவன் ஊருக்கு ட்ரெயினை ஸ்பான் பண்ணி விட்டு போறான் நம்ம ஸ்பீடா போவோம் இந்த திரும்பி இவனுக்கு பேக்ல வரக்கூடாது गाइस டே பேக்கன்ஸே போங்கடா வெறுப்பேத்தாதீங்கடா பேக்கன்ஸ் நோ பேக்கன்ஸ் ஐ வில் ஹெல்ப் யூ போங்கடா என்னைய சேர்த்து சிக்கி விட்றாதீங்க டே அதான் வரலன்னு தெரியல லீவ் பண்ணிவிட்டா அப்படி போங்க இதுதான் பேக்கன்ஸ்க்கான அழகு டே இந்த ஆப் பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க நான் ஆப் பண்ணி வச்சுக்கிங்க நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பீடாக போனா டே இங்கிலீஷ் ஸ்பெல் ட்ராக்கில் எப்படியே வந்துட்டாச்சு என்னால் போவோம் சரிங்க சோன்ஸுங்க சாரி கேஸ் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கூப்பிட்டாங்க அதுக்குள்ள நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் இப்போ நான் ஸ்பீடை ஏற்றலாமா நம்ம ஒரு 85 தான் போன வாட்டி போனோம் அந்த ஸ்பீட்லேயே நம்ம கண்டினியூ பண்ணோமா அப்போ தான் நம்மளால ஸ்பீடாகவும் போக முடியும் பேக்கன்ஸ் சொன்னது வராங்களா பேக்கன்ஸ் பேக்கில் வராதிங்கோ அப்புறம் ஃப்ரண்ட்லேயே வராதிங்க கேஸ் நம்ம கிட்டத்தட்ட 2 ட்ரெயின் மேலே பண்ணிட்டோம் சார்ஜும் இல்லை நம்ம சீக்கிரமாக மேலே போனோம் கேஸ் அதுக்காக நம்ம ஒரு 90 நம்மளோட வேர்ல்டு ரெக்கார்ட் நம்ம பீட் பண்ணுறோம் 90 ஆனால் போனட்டு 100ல் சிக்கிச்சோம் ஆனால் ஒரு பிரச்சனை இல்லை அது ரெக்கார்ட் கிடையாது 100ல் போனால் உனக்கண்டா மாப்பிள்ளை பேக்கன்ஸோ கட்டுவானுங்க அப்புறம் நீங்கள் பேக்லேயே உழுந்துடுவீங்க அதுதான் பிரச்சனை என்ன அடுத்து நீங்கள் கீழே இருக்க விடுவீங்க அப்படி ஏறுதா சூப்பர் ஐயோ பேக்கன்ஸ் நானும் மீட் பண்ணியாச்சு அவனுக்கு மட்டும் வந்துடக்கூடாது கைஸ் பேக்கன்ஸ் நோ பேக்கன்ஸ் ஐ எம் வெரி பாவம் ஸோ லீவ் மீ அப்படிலாம் கஷ்டப்படுத்தக்கூடாது பேக்கன்ஸ் சீக்கிரம் போடாடே பின்னாடி பிசாசெல்லாம் வருதுடா 2 ட்வின்ஸ் வேறு வருது கைஸ் ஒரே இதில் உட்காந்துட்டு இருக்கிறானுங்க அந்த மாதிரி மட்டும் உட்காந்தானுங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க ஏன்னா அவனுங்க நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஸ்பீட் அதிகப்படுத்தி விட்ற உங்களுக்கு பவர் இருக்குது பக்கத்தில் உட்காந்து ஸ்பீட் அதிகப்படுத்தி விடலாம் அப்புறம் உங்களை ஸ்டாப் பண்ணி விடலாம் நீங்கள் மேலே சருன்னு போயிட்டு டமால் ஸ்டாப் பண்ணி விட்ருவானுங்க ஏன்னா குறைச்சி விட்ருவானுங்க ஸ்பீட் அந்த மாதிரி நிறைய ட்ரோலர்ஸாக இருக்கானுங்க சரி நல்லவங்களாம் இருக்கானுங்க நீங்கள் யார் நம்பதுன்னு தெரில கைஸ் சீக்கிரம் நம்ம பிச்சுன்னு போயிடலாம் கைஸ் இவனுங்களாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை ஆனால் பின்னாடி போகிற பேக்கன்ஸ் கூட அவ்வளோ பிரச்சனை இல்லை முன்னாடி போகிற பேக்கன்ஸ் தான் நிறைய பிரச்சனை கைஸ் பார்த்தீங்கன்னா சாஞ்சிச்சுல ஸ்பீடில் தான் பாருங்க இந்த வாட்டி கூட சாஞ்சிச்சு என்னால் ஸ்பீடு தாங்க முடியாமல் சாஞ்சிது இந்த வண்டி வேறு ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய ட்ரெயின்லாம் இல்லை இது குட்டியோண்டு காட்டு தான் அவ்வளோ ஸ்பீடெலாம் தாங்கவே முடியாது அதுவும் இந்த ட்ராக்கில் மேலே போயின்னு ஒரு ட்ராக்கில் நம்ம கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிப்போம் ஏன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து சீக்கிரம் போடா கிட்டத்தட்ட நம்ம இலக்கை நெருங்க போகிறோம் கைஸ் அவன் தொடைக்கிட்ட வந்தாச்சு கைஸ் அவன் ஃபுட் கிட்ட வந்தாச்சு
ஆஹா நீங்கள் 75 நம்ம மெயின்டைன் பண்ணுவோங்க. ஏன்னா நம்ம 90ல் போனால் ப்ளஸ் 2 வாட்டி சாஞ்சிச்சு. ஆனால் தான் நான் இப்போ கம்மி பண்ணிட்டு போயின்னுக்கிறேன். இல்லைனா நான் பிச்சில் போயிருப்பேன். வீடாக இருக்க மோட்டர் நான் 100ல் போயின்னு இருப்பேன். சரி ஓகே, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமா 100. நம்ம ரிஸ்க்கு தான். கேஸ் ஆய போகுது கேஸ். நான் உங்களுக்காக 100ல் போகிறேன். 100 தேவையில்லாத வேலை கேஸ் எனக்கு. நானே என் வாயாலே இல்லை என் கையாலே வச்சுங்க பூனியம் இது. உங்களுக்கு தேவை தாண்டான்னு வச்சு பேக்கன்ஸ் நல்லவனுங்கடா நீங்கள் ப்ரோ. இரு ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணி விட்றேன். இப்படி போனோம் ப்ரோ. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி விட்டாச்சு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் கேஸ். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாமலே ஒரு ஸ்பீடாக அழுத்திருந்தாரு. என்னடா போக மாட்டேங்குது. வந்துச்சு. ஏ பேக்கன் 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 டோன்ட் பேக்கன் பேக்கன் நீ போ. ஐயோ பின்னாடி ஒரு பிசாசு வருதா. ஐயோ ஸ்பீடு ஏற்றுறாடே, ஸ்பீடை ஏற்றுறா. ஐயோ அந்த பேக்கனார் ஸ்பீடை கண்டினியூ பண்ணாமல் 25ல் போயின்னுக்கிறாரு. பேக்கனே உன்னை இஷ்டம் கேட்காதரா. இஷ்டம் கேட்காதா நானும் வந்து விழுந்துருவேன், நீயும் விழுந்துருவேன். பேக்கன் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் பேக்கன், புரியுதா இல்லையா? நான் கஷ்டப்பட்டு அங்கே போய்ட்டு கிட்டத்தட்ட 2 பேக்கனால் கீழே தள்ளி விட்டப்பட்டேன். போன வாட்டி என் கையாலே நானே சூனியை வச்சுக்கினேன். உனக்கு தெரியுமா அதெல்லாம்? உனக்கு என்ன தெரிய போகுது? நான் தான் உனக்கே ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். கூடு பேக்கன், நீ ஃபஸ்ட்டு வந்திருக்க, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். சரி போ போ. யோ ஸ்பீடாக தான் தலையா. ஏஸ் நுழைஞ்சு போ. யோ ஸ்பீடை எடுத்து தொலையா. நான் 100லாம் போக போகிறேன். சி நான் இந்த 85 போக போகிறேன். 100லாம் வாயே வரக்கூடாது. 85லாம் போக போறியா? ஐயோ ஸ்பீடை ஏற்றியா. ஏஸ் அவர் 50ல் போயிடுக்கிறேன். ஒரு 2% ஏற்று, அப்போ தான் உன்னால் ஸ்பீடாக போக முடியும். எப்படியோ கேஸ் அவர் கீழே ஊந்துறாரு கேஸ். நம்ம அந்த காட்டோடு போயிடுக்கிறோம் கேஸ். ஐயோ காட் மை காட். ஏதா பேக்கன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டானுங்களா? மாட்டானுங்க. இந்த பேக்கன்ஸ் தான் எதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறானுங்க? ஏய் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு இது இல்லை. ஏய் வேறுபாத்தாதீங்கடா. பேக்கன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுவோம். ஒன் ஸ்பீட் நம்ம பாட்டு பிச்சு எடுத்து விடுவோம். நம்ம எவனையுமே கண்டுக்க வேணாம். ஒரு கொஞ்சம் தூரம் போவோங்க. ஏன்னா எனக்கு ஒரு சார்ஜ் இருந்தால் நான் முழுசாகவே முடிச்சிருவேன். நெக்ஸ்ட் வீடியோ பற்றி நம்ம முழுசாக முடிக்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு அந்த சூஸ் போட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ கேட்டு அதுக்கப்புறம் தான் சீக்கிரம் ஏற்றுறான் 70ல் போடா. இந்த இடத்துல நம்ம 70ல் போகக்கூடாது, பட் போகிறேன் உங்களுக்காக. எஸ் கோல்டன் கார்டு கைஸ். ஸ்டார்ட் பண்ண தெரியாதவனுங்க கிறுக்குஸ். டே கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்கடா டே. நான் என்ன இதை நடத்தினாடா எப்படி போனோம் வண்டி எடுக்க சொல்லி தந்தேன். ஏஸ் எப்படியோ ஏதோ ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்துட்டான். ஆனால் போய் சொல்லிக்கினானு இதான் கேஸ் பிரச்சனையே பேக்கனுக்கு. ஏன்னா கோல்டன் ரேட்டிங் கிடச்சிரும் கேஸ். இன்னும் இது எப்படி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி விட்டான். ஸ்டார்ட் பண்ணி விட்டானுங்களா சூப்பர். இப்படிதான் பண்ணுமா பிச்சி நத்துருவானுங்க. அதான் டமானு போய் சொல்லுவோம். அதான் பேக்கன்ஸ் கிட்ட பிரச்சனையே. ஃபஸ்ட் போடா சீக்கிரம் போடா. சில பேக்கன்ஸை பற்றி நான் தப்பாக பேசியிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது கைஸ். சில பேக்கன்ஸ் நல்ல பேக்கன்ஸும் இருக்கானுங்க, சில பேக்கன்ஸ் ஈவில் பேக்கன்ஸும் இருக்கானுங்க. நான் அவனுங்களை பற்றி ஈவில் பேக்கன் சைடை பற்றி தான் சொல்லுங்கிறேன். நல்ல பேக்கன் சைடை நான் எடுக்கலை. ஓகே நீங்கள் நல்ல பேக்கன்னா அதை பற்றி தப்பாக நினச்சிக்காதீங்க. சீக்கிரம் போடா, ஸ்பீடாக போடா. ஐயோ ஸ்பீடாக ஏறா. 85ல் போங்க கைஸ். கீழே அப்படியே சாயிற மாதிரி இருந்ததுன்னா இல்லை கைஸ், ஒரு 80லே போங்க கைஸ். சாயிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம குறைச்சிப்போம். ஸ்பீடாக போடா. அது பாட்டும் போட்டோம். ஸ்பீடாக போடா. எஸ் எஸ் அவர் 6 பேக்ஸா? என்னடா மசில்ஸ் அப்படி இருக்கு. நம்ம மசில் பார்த்தீங்கன்னா தொங்கி போயிருக்கு. ஓகே ஸ்பீடாக போடா. நம்ம ஒரு 80லே இந்த இடத்துல 80 70லே கண்டினியூ பண்ணுங்க. என்ன மாதிரி 6 கூட இல்லை 100ல் போனீங்கன்னா டமாலும் சொருக வேண்டியதுதான். இதோ இந்த மாதிரி வளைவு, இந்த குண்டூசின்னு சொல்லுவாங்க, குண்டூசி வளைவுன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் 100 ஸ்பீடில் போகாதீங்க தயவு செஞ்சு. ஸ்பீடாக போவோம். ஸ்பீடாக போடா. இந்த கேமில் எனக்கு ஒரு ரொம்ப நாள் டவுட்டு. கன்னு ஒன்று இருக்குது, பறக்குது ஒன்று இருக்குது, இந்த ஸ்பீடு காயின்னு ஒன்று இருக்குது. ஏண்டா இந்த கேமே கார் ரைடை பற்றி தான். என்ன மண்ணங்கட்டிக்கு கன்னு பறக்கிற இது ஸ்பீடு காயெல்லாம் தரீங்க? அதுதான் எனக்கு டவுட்டு. இந்த கேமே கார் ரைடை பற்றி தான். அப்புறம் எதுக்கு ஸ்பீட் காயெல்லாம் தரீங்க, கிராவிட்டி காயெல்லாம் தரீங்க? ஏன்னா நான் ட்ரெயினோட சேர்ந்து பறகுவா போகிறேன் அப்படி வச்சாலும் வைப்பானுங்க. அது கூட விட்டுருங்கடா. அந்த கன் எதுக்குடா?
ஆமாம் இந்த பேகன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம சுட்டாலும் சுடுவானுங்க. டேய் தெய்வ ஓ கேம் பாஸ் சூப்பர் சூப்பரா. இன்னும் ஒரு உருப்படியாக இருக்காங்கன்னா இந்த கேம் பாஸ் தானே சூப்பரா. ரோப்ளெக்ஸும் கொடுத்துட்டான் யார் அது? சரி பேகன்ஸ் கிட்டலாம் ரோப்ளெக்ஸ் இந்த கூட இருக்கும், ஆனால் கேம் பாஸ் இருக்குது. கேம் பாஸ்னா காசு. இந்த காசெல்லாம் கொடுத்து வேஸ்ட்டு கேஸ்லாம், அதுவும் ஒரு வாட்டி தான் இருக்கும் அப்படின்னா வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு கேஸ். எப்படியோ நம்மளோட அந்த இதுக்கிட்ட அந்த வாந்தி எடுக்கிற இடத்துக்கிட்ட வந்தாச்சு. வாந்தி எடுக்கிற இடம் ஓகே கேஸ். மேலே வேறு ஒரு பேக்கன் ஸ்பீடை போய் எனக்கு ப்ரோ நீ போ ப்ரோ அதில் பின்னாடி எவனா வரானா? பின்னாடி வரல, முன்னாடி அவர் ஸ்பீடாக பிச்சுன்னு போயிட்டாரு. மிச்சம் எந்த பேக்கனும் இல்லை. நம்ம குறைச்சோம் கேஸ், ஏன்னா இந்த இடத்துல கூட குண்டு செல்லு நம்ம ஒரு 70லே போவோம் கேஸ். அவ்வளோ ஸ்பீடில் தான் கீழே வந்துடும். ஏன்னா இந்த இடத்த வந்து கீழே விட்டோன்னா நமக்கு வந்து சார்ஜ் வேறு இல்லை. ஓகேடா தொண்டகடி சாரிஸ். ஓகே சீக்கிரம் போடா. ஸ்பீடாக போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டே உங்களுக்கு சூச்சு சார்லஸ் வரப்போகுது கைஸ். நீ நைட்டே உங்களுக்கு சூச்சு சார்லஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். நைட்டு டைமு சார்ஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். அதுவும் கூட டிஜி வந்தாருன்னா போடலாம். அவர் வரமாட்டேங்கிற படிக்கட்டு நிறைய இருக்குது அவருக்கு. கைஸ் இன்னொரு வாந்தி எடுக்கிற இடம் கைஸ் கம்மி பண்ணுறான். இந்த இடத்த நம்ம 60லே போவோம் கைஸ். கீழே விட்டோன்னா முடிஞ்சுது நம்ம சொல்லி. என்ன கைஸ் அவனுக்கு அந்த இடம் கூட ஊபி போயிருக்கு. என்ன எல்லா இடமே உனக்கு ஊபி போயிருக்கு. சீக்கிரம் போவோம் கைஸ். இந்த இடத்துல நம்ம வந்தது கூட இல்லை கைஸ். நம்ம கிட்டத்தட்ட இருக்கிற சார்ஜஸ் ஒரு கொஞ்சம் தூரம் போயிடலாம் கைஸ். முடிக்கிற அளவுக்கு போயிடலாம் கைஸ். அது போதும். சார்ஜஸ் ஆனால் கண்டிப்பாக போடுவோம் கைஸ். ரெட்டில் இருக்குது. சீக்கிரம் போடா. எப்படியே கைஸ் நம்ம வேர்ல்டு ரெக்கார்டு கைச்சிது. நம்மளோட வேர்ல்டு ரெக்கார்டு எப்படியா இவ்வளோ தூரம் நம்ம வந்தது கூட இல்லை. எல்லா பீகல்ஸும் தள்ளி விட்ருவானுங்க. அப்படியே இருந்தாலும் நம்ம கையாலே நம்ம சூனி வச்சுப்போம். ஆனால் இந்த வாட்டி எந்த சூனியும் இல்லாமல் நம்ம கரெக்டான ஸ்பீடில் வந்தனால நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு கைஸ். நம்ம கரெக்டான ஸ்பீடில் தான் போயிடுக்கிறோம் 60. நல்ல வேலை. ஓஹோ கிட்ட போடா. ஓகே சீக்கிரமாக குண்டு ஊசி வளைவு சீக்கிரம் போ. ஓகே ஏற்றுறாங்க. ஓகே கேஸ் இந்த வாட்டி தான் கேஸ் எனக்கு பக்கா வந்துருக்கு. பேக்கன்ஸ் பின்னாடியும் வரல, ஃப்ரண்ட்லேயும் வரல கேஸ். அவரோட ஆர்ம்ஸ் அதாவது மசில்ஸ் கிட்ட வந்தாச்சு கேஸ். அதாவது ஸ்டொமக் கிட்ட வந்தாச்சு கேஸ். நம்மளோட பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் ஒரு தலைக்கிட்ட எப்படியாவது போய் பார்க்கணும் கேஸ். அவன் தலைக்கிட்ட ஒரு வண்டி போகுது, ட்ராக் போகுது கேஸ். கேஸ் அவர் ட்ராக் வாய்க்குள்ளே எப்படியா போகணும். அது எப்படி சொல்கிறது கேஸ், கிட்டத்தட்ட அப்படி போய் சீக்கிரமாக போயிடலாம் கேஸ். இந்த இடத்துக்குள்ளே போனோம். இதே ஸ்பீடாக குறைச்சிக்கூடா, கொஞ்சம் குறைச்சிக்கூடாடே. நம்ம ஒரு 50ல் போவோம் கேஸ். இதுவே போதும் கேஸ் நம்மளுக்கு. இந்த மாதிரி இடத்துல கிட்ட வந்துருச்சு கேஸ். ஒன்றுமே பண்ண முடியாது கேஸ். ஐயோ அவரோட அந்த எப்படி சொல்கிறது, ஐயோ வரமாட்டேங்குதே. லங்ஸ் ஆமாம் லங்ஸ் கிட்ட போகிறோம். நெக்கு கைஸ், லங்ஸ் இல்லை நெக்கு கிட்ட போனோம். அதுக்குள்ளே போனால் வின்னா அப்படி தான் நினைக்கிறேன். நான் எப்படியாவது பேட்ரி சேவரை போட்டாவது உங்களுக்கு நான் வின் பண்ணுறேன். ஓகே கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் கைஸ். ஒரு கொஞ்சம் ட்ராக் தான். நம்ம இந்த 50 ஸ்பீட்லேயே கண்டினியூ பண்ணுவோமா? ஏன்னா அப்போ தான் நம்ம வின் ஆக முடியும். நம்ம அழுத்தின்னு போனோம்னா செத்துருவோம். இந்த மாதிரி இடத்துல அவுட் ஆனால் எனக்கு ரொம்ப கொடுமையாகிடும் கைஸ். ஒரு கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிப்போம் கைஸ். வின் ஆக போகிறடா. சாரி கேர்ள் சாரி. எப்போதையும் வீடியோ அவங்க பார்க்குறாங்கன்னா ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. என்ன காற்றை ஏதோ கூப்பிட்றாங்க. சாரி பார்த்துட்டீங்க சாரி. நான் கிட்டத்தட்ட முடிய போகிறேன். இப்போ ஜாயின் ஆனால் மொத்தமாக கிட்டத்தட்ட சார்ஜ் வேறு இல்லை. ரொம்ப சாரி. ஓகே சீக்கிரம்டா டி கைஸ். கிட்டத்தட்ட கைஸ் வின் ஆக போகிறேன் கைஸ். ஒரே ஒரு குட்டியூண்டு வளைவு தான். இதை மட்டும் பேக்கன்ஸ் வராமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். சூப்பர் கைஸ். ஒரு முன்னாடி ஒருத்தரை பார்த்தோமே, எங்கே என்ன இருப்பார் கைஸ்? கண்டிப்பாக என்ன இருப்பார் அவர். நம்மளுக்கு முன்னாடியே போயிருந்தார். கண்டிப்பாக என்ன இருப்பார் கைஸ். யாருமே வரல கைஸ். இந்த இடத்துக்கு ஃப்ரீயாக இருக்குது கைஸ்.
சூப்பர். ஒரே ஒரு பர்சன்ட் மட்டும் ஏற்றிக்கலாம் கைஸ். கொஞ்சம் ஸ்பீடாக போவான்ல, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. கைஸ் அவ்வளோதான் கைஸ். இந்த வளைவை மட்டும் தாண்டிட்டோன்னா போதும். அவ்வளோதான் கைஸ். ஸ்பீட் எடுப்போம் கைஸ். ஒரு 55 போதும் கைஸ். ஏன்னா இந்த இடத்துல கீழே வந்தால் நம்ம அவுட் ஆகிடும். அவ்வளோ கைஸ், வின் ஆகிட்டோம். அதுதான் எதுக்குள்ளே போகுது கைஸ். இங்கே தான் வேலி இருக்குது. வின்னர் இல்லையா? நான் இது பார்க்கவே இல்லை. டெலிபோர்ட் கைஸ். வின் ஆகிட்டேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கேடிஜி. பாய்.